நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷலான டிஷ், ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்னே சொல்லலாம். ஒரு கோவில், ஒரு பிரசாதம்னா இந்த டிஷ்ஷை அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த டிஷ் தான் அல்டிமேட்டு. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சிதம்பரம் ஸ்பெஷல் கற்கண்டு பொங்கல். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஆனால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த சிதம்பரம் கற்கண்டு பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பச்சரிசி 150 கிராம், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கற்கண்டு 300 கிராம், பால் 3 கப்பு, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 4லேருந்து 5, குங்குமப்பூ 1 பிஞ்ச், பச்சை கற்பூரம் 1 பிஞ்ச், ஜாதிக்காய் சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இந்த ஸ்பெஷலான சிதம்பரம் கற்கண்டு பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாசி பருப்பை வறுக்க போகிறோம். ரொம்பலாம் கறியிடக்கூடாது, சும்மா அந்த ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் அந்த பாசி பருப்பை வறுக்க போகிறோம். வறுக்காமையும் பண்ணலாம், என்ன லைட்டாக அந்த பச்சை வடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக வறுத்துட்டா அந்த பாசி பருப்பில் அந்த பச்சை வடை வராது. இந்த என்டையர் டிஷ்ஷுமே நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுற டைமும் ஈஸி, ப்ராசஸும் சிம்பிள் தான். இப்போ அந்த பாசி பருப்பு ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிக்கும், லைட்டாக கலர் மாறும், அவ்வளோதான் போதும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த பச்சரிசி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சரிசி 1 கப், ரஃப்லி 150 கிராம். இது 1 கப். நான் இந்த கப்பில் தான் பால் அளவு எடுக்க போகிறேன். இதையும் போட்டுருங்க. இதை போட்டுட்டு இது லைட்டாக அந்த ஹீட்டில் ரோஸ்ட் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம பால் எடுத்து ஊற்றிடலாம். நான் இப்போ இங்கே 2 கப் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பால் நம்ம பொங்கல் ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பால் தேவை. ஸோ இதில் 1 கப்பு, அப்புறம் 2 கப்பு. சாரி, வெளியில் சிந்திருச்சு, பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே அளவு கப்பில் தண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் 1க்கு 4 இதுதான் அளவு. ஸோ 2 கப் பால் ஊற்றிட்டோமா, இப்போ 2 கப்பு தண்ணி. அவ்வளோதான். என்ன பண்ணுன்னா இது அப்படியே இப்போ நம்ம உப்பு சொன்னோம் இல்லையா, இப்போ உப்பு போட்டால் பால் தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பொங்கல் வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு பிஞ்சு உப்பு போடப்போ, இப்போ போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதை மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில். 5லேருந்து 6 விசில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த கேப்பில் நம்ம கல்கண்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பொடி ஸ்கொயர் கல்கண்டு இருக்கு இல்லையா, அதுவும் வாங்கிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக இது இன்னும் ஃபார் பெட்டர். நம்ம இது இப்போல்லாம் பொடியை அரைச்சிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக அரைஞ்சிருக்கும். இந்த அளவு பொடியாக அரைஞ்சாதான் நம்ம கரைக்கிறப்ப ஈஸியாக கரையும். நீங்கள் அப்படியே கல்கண்டை போட்டிங்கன்னா கரையவே கரையாது. இப்போ ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழஞ்சிருக்கணும். கரெக்ட், சூப்பராக குழஞ்சிருக்கு. வாங்க, அப்படியே அமுக்குனா குழஞ்சிரும். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மத்தை வச்சு இதை அப்படியே நம்ம கிண்ட போகிறோம். வெறும் மத்தை வச்சுட்டு இது மாதிரி அமுக்கி விட்ருங்க. இது சூடாகவே பண்ணால் தான் உண்டு, ஆறுனதுக்கப்புறம் பண்ண வராது. அக்கா ரொம்ப மாவு மாதிரி ஆயிடக்கூடாது. 1க்கு 2 அந்த அரிசி இருக்கணும். இப்போ மசிச்சதுக்கப்புறம் அந்த பக்குவத்தை காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி 1க்கு 2 மசிஞ்சிருக்கணும். ரொம்பையும் மாவு மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பால், மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட போகிறோம். என்னென்னா இந்த பேலன்ஸ் பால் இருக்கு இல்லையா,
இன்னொரு 1 கப்பு பால், 1-1.5 கப்பு இருக்கும். அதை உள்ளே ஊற்றிடலாம். அப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, இந்த சர்க்கரை ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. இந்த கல்கண்டு சாதத்துக்கு இவ்வளோ தான், ஜாஸ்தியாக தான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இதையும் உள்ளே போட்டுருங்க. இது நீங்கள் முழு கற்கண்டாக போடலாம், ஆனால் அது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு சரி வராது. ஸோ இது மாதிரி பொடி பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் ஊற்றி சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பண்ணலாம் வறுத்து வைக்க போகிறோம். என்ன பண்ணுங்கள், நெய் 2 ஸ்பூன் நெய் சொன்னேன் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் இங்கே போட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போட போகிறோம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு, நீங்கள் முந்திரி பருப்பு முழுசாகவும் போடலாம், உடச்சும் போடலாம். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆறப்போ டக்குன்னு கருகிடும். ஸோ லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த திராட்சையை போட்டுடலாம். இப்போ முந்திரி ப்ரௌன் ஆரம்பிச்சு. இப்போ இந்த திராட்சையை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஹீட்லேயே அது ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பால் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கரை போட்டு இந்த பொங்கல், அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் தேவை கிடையாது, ஒரு 2-3 நிமிஷம் தான். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன சிட்டிகை சால்ட்டு, உப்பு ரொம்பலாம் போட்டுறாங்க, இது ஸ்வீட் தான். இந்த உப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக, சரி இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக உப்பு போடுறோம். இவ்வளோ தான், ஒரு சிட்டிகை, அவ்வளோதான். இந்த உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஒரு 4 ஏலக்காய், நான் விதையை மட்டும் எடுத்து அதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த ஏலக்காய் பவுடர் ரொம்ப கம்மியாக போடுங்க, ஜாஸ்தி தான் போட்டுறாங்க. எல்லா ஃப்ளேவரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுவுமே ஒரே ஒரு சிட்டிகை தான். அந்த ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் துருவிட்டு ஒரே ஒரு சிட்டிகை, இவ்வளோதான், இதையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த குங்குமப்பூ இதுவும் ஒரு சிட்டிகை தான். இதை எடுத்துட்டு நல்லா அப்படி கசக்கி போட்டுருங்க. இது நல்லா கலர் எடுத்து கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே இந்த கட்டிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல கலரும் வரும், ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க இந்த ஜாதிக்காய், ஏலக்காய், இந்த குங்குமப்பூலாம் இருக்கு இல்லையா, சூப்பராக கலர் இருக்கும். எங்கேயும் கெட்டி கட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பதம் பாருங்கள், அப்படியே பார்க்குறப்ப இப்போயே சாப்பிடணும் போல் இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபினிஷிங் டச்சா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த முந்திரியும் திராட்சையும் இதை உள்ளே போட போகிறோம். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்கிற நெய், நீங்கள் நெய் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. பட் பொங்கலுக்கு நெய் இல்லாமல் பொங்கல் கிடையாது. இது பிரசாதம் தான், கம்மியாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், அவ்வளோதான். இது என்ன பண்ணுங்கள், அப்படியே ரொம்ப அழுத்தாமல், ஏன்னா முந்திரி பருப்புலாம் உடஞ்சிடக்கூடாது, லைட்டாக அப்படி கிண்டி விட்டுருங்க. அந்த நெய் ஊற்றினோன்னே அந்த கிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கணுமே சாப்பிடும் போல இல்லை. நான் என்ன பண்ணுறேன்,
இது பிரசாதமாக கன்சிடர் பண்ணி சாமிகிட்ட வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இந்த அற்புதமான சிதம்பரம் கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதல்ல நடராஜருக்கு இதை வந்து நைவேத்தியம் படைச்சிட்டோம், பூஜை பண்ணிட்டு தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்றதுமே பார்த்தோம்னா இந்த டிஷ்ஷு பண்ணதே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டிஷ்ஷை பார்த்தா சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெருசாக வந்து கற்கண்டு பொங்கல் வச்சு நான் வந்து பெருசாலாம் யோசிச்சது கிடையாது. அவர் வந்து இதை பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ பண்ணதுக்கு வந்து ஐடியா வந்து இதை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த சப்ஸ்கிரைபர் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம், அவரையே டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு எப்படி இருக்குன்றதை கேட்கலாம். மிஸ்டர் பிரவீன் ப்ளீஸ் வாங்க. வெல்கம் டு என் சமையல் லெஜர். இவர் தான் மிஸ்டர் பிரவீன் குமார். இவர் தான் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணார். கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்ஷு செய்ய சொன்னார். நீங்கள் சொன்னதை செஞ்சாச்சு. நீங்கள் முதல்ல எப்படி இருக்குன்றதை சொல்லணும். ஆக்சுவலாக வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி அந்த கொடைக்கானல் வீடியோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கேன். அப்போ தான் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னையும் இன்வைட் பண்ணி என்னையும் டேஸ்ட் பண்ண கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் மை ப்ளஷர். நீங்கள் ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லணும். இது சாமிக்கு நம்ம படைச்சிருக்கிற பிரசாதம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறீங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ப்ளீஸ். அட்டகாசமாக சூப்பராக இருக்கு. ஓகே, சக்கரை பொங்கலை விட சூப்பராக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் இந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் வந்து எங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி புது புது டிஷ்ஷஸ் பண்ண வைக்கும். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செய்யலாம், சேர்ந்து சாப்பிட்லாம். இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் சமைச்சதோட ஹாப்பியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சமைங்க, ஹாப்பியாக இருங்க.